வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டேன்னு சொல்லிட்டு ஒரு தாய் மூவி பற்றி தான். ஸோ இது வந்து 2016 வந்திருக்கு. இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பான்ஜாங் பிசாந்தன்கன். ஸோ இவரோட நோன் மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலோன் அப்படின்னு சொல்லிட்டு, தென் ஷட்டர் 2004. ஸோ இவரோட இந்த மூவிஸ்லேருந்து நிறையா தமிழ்லேயுமே இந்த இன்ஸ்பயர்ட் மூவிஸ் இருக்குது, ஹாலிவுட்லேயும் சம் இன்ஸ்பயர்ட் மூவிஸ் இருக்குது. ஸோ தென் இதோட கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்ஷை, அதாவது மேல் லீட் கேரக்டர் வந்து சண்டாவித் தன் சேவி அந்த பர்சன் பண்ணியிருக்காங்க. தென் நூயிங்கிற கேரக்டர் வந்து நீதா ஜிராயுங்யோன் அவங்க பண்ணியிருக்காங்க. தென் இதோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விச்சாயா வட்டான்ஸ்பேட். தென் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கவங்க வந்து நருஃபோல் சக்கோனா பிட்டாக். ஸோ பேரெல்லாமே கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஐஎஸ் நான் பார்த்த செகண்ட் தாய் மூவி இதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் டைரி சம்திங் அந்த ஒரு மூவி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மூவி பார்த்ததுக்கான ரீசன் வந்து கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க ஒன் டே தாய் மூவி ரிவ்யூ பண்ணுங்கன்னு அந்த கமெண்ட்டே வந்து ஆக்சுவலாக ஒன் டே ஒரு படம் இருக்கிற ஐடியாவே எனக்கு இல்லாமல் ஒரு நாள் தாய் மூவி ஏதோ ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் என்னோடய பிரதர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒன் டேன்னு ஒரு மூவி இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் பார்த்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்ன கதை ஸ்லோவாக போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் முடியும் போது நிஜமாகவே கண்ணு கலங்கிருச்சு. ஏன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த மூவி இருந்துச்சு. நிஜமாகவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் பேஸ்டான ஒரு மூவி. ஸோ ஷார்ட்டாக அந்த ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் இருக்கார், ஒரு ஐடி அந்த ஹெல்ப் டெஸ்க் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல் ஒருத்தர் இருக்கார். அவர் சரியான இன்ட்ரோவர்ட்டு. அவர் கிட்டத்தட்ட அவரே அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா அவர் ரொம்ப இன்விசிபிளாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு தான். ஸோ அந்த மாதிரி பர்சனை வந்து நம்ம ஹீரோயின் ஒரு டைம் பேரை சொல்லி கூப்பிடும்போது அதில் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அப்புறம் ஹீரோயினோட பெரிய ஃபேனாக மாறி அவர் தான் ஹீரோயினோட பெரிய பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து தூரத்துலேருந்து அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சனாக, அதாவது ஒன் சைடாக ரொம்ப ட்ரூவாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பார். பட் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன தன்னோட பாஸே லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்களா இல்லைன்னா அந்த ஐடியா அந்த ஹீரோயினுக்கு தெரியுமா என்னங்கிறது நமக்கு கடைசியாக தான் ரிவீல் ஆகும். பட்டு இப்படி இந்த மாதிரி பர்சன் இப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ஹீரோ இவங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி தான் நமக்கு நினைக்க தோணும். பட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ரேரான ஒரு கண்டிஷன் வரும் ஒரு இன்சிடெண்ட்னால. அதனால் அவங்களுக்கு ஒரு நாள் மட்டும் அம்னீஷியா வந்துடும். ஸோ அந்த ஒரு நாள் ஹீரோயின் எப்படி அந்த ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் எந்த அளவுக்கு அழகாக இருந்ததுன்னு அந்த ஒரு நாள், அந்த ஒன் டே அது அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ தன்னோட பாஸ்ட் மெமரிஸ், அதாவது அவங்களுக்கு லாங் டேர்ம் மெமரிஸ் எல்லாமே இருக்கவும் அவங்க யார் என்ன அந்த மெமரிஸ் எல்லாமே இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் தான் இருக்காது. ஸோ ஒரு 3 வருஷமாக அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. 3 வருஷமாக இவரும் ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பார். ஸோ இந்த ஒரு 3 வருஷ பீரியடான மெமரி தான் அவங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹீரோயின் அவ்வளோ இன்னசென்ட் மாதிரி இருப்பாங்க. இப்போ இருக்க அந்த நூயி, ஆக்சுவலாக அவங்க நேம் வந்து நூயி, ஹீரோட நேம் வந்து டான்ஷன் சம்திங். ஸோ நம்ம டேன்னே சொல்லிக்கலாம். ஸோ நம்ம டேன் வந்து அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணுவார். அவங்கள பற்றி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட தெரிஞ்சு வச்சுருப்பார். அண்ட் ஹீரோயின் அந்த 3 வருஷம் முன்னாடி இருக்க அந்த ஹீரோயின் வந்து என்ன சொல்ல, ஜஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார் அவங்களோட டேனுக்கு. அவங்க 2 பேரும் அந்த ஒரு நாள் அவ்வளோ இன்னசென்ட்டாக, அவங்களோட லவ் அவ்வளோ இன்னசென்ட்டாக ப்யூராக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல, நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டுன்னு. அவர் இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்கிறதுனால என்னென்னு தெரில, இல்லை அவர் இப்படி இருக்கிறதுனால இன்ட்ரோவர்ட் ஆனாரான்னு தெரில. ஆனால் ஆள் வந்து அழகாக இருப்பார். ஆனால் அழகில்லை அப்படி நீ காமனாக பார்க்கும்போது நீ ஒன்றும் அவ்வளோ பார்க்க நல்லாலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு மேக் ஓவரில் இருக்க மாதிரியான ஒரு பர்சன் தான். ஹீரோவோட அந்த அப்பாவித்தனமான லவ், ஹீரோயினோட அந்த வெள்ளந்தையான அந்த ஒரு சிரிப்பு, அந்த ஒரு நாள் அவங்க லைஃப்பை அவங்க வாழ்கிற விதம் நிஜமாவே இந்த மாதிரி லவ் பண்ணால் ஒரு நாள் லவ் பண்ணாலே போதும் அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவ்வளோ நல்லா 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் ஒவ்வொரு டைமும் அவ்வளோ அழகாக சிரித்தாங்க. அவங்களோட சிரிப்பில் அவ்வளோ ஜெனியூனிட்டி. அவங்க நடிக்கிறாங்கங்கிற ஃபீலே எனக்கு இல்லை. நான் நேரில் யாரையாவது அப்போ பார்த்துருந்தேன்னா அது எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஒவ்வொரு டைமும் ஹீரோயின் சிரிக்கும் போது, ஹீரோ வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கும் போது அவங்க 2 பேரும் அவ்வளோ ரியலாக நடிச்சிருந்தாங்க.
ச்சே இவ்வளோ நாள் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான மூவி. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு நாள் மறந்து போகும், அடுத்த நாள் அவங்க தூங்கி எழுந்துச்சாங்கன்னா ஞாபகம் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம ஹீரோயின் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸை நோக்கி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் கொஞ்சம் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க அதை. பட் இந்த மூவியை பார்த்த யாராக இருந்தாலும் நான் இதை பெட் வச்சு சொல்லுவேன், இந்த மாதிரி லவ் பண்ணால் ஒரு நாள் நான் லவ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய மெமரிஸ் ஃபுல்லாக மறந்து போனாலும் பரவாயில்லன்னு நம்மளே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜென்யூனான லவ் அவங்க 2 பேருக்கும் நடுவில். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த மூவி பாருங்கள். மூவியோட ரன் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours 15 minutes அந்த ஒரு 2 hours தான். ஸோ 2 hours ரொம்ப ஒர்த்தான ஒரு மூவி. கப்புள்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ நல்ல மூவி. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துருந்தீங்கனாலும் திரும்ப ஒரு டைம் பாருங்கள். ஒரு டைம் இல்லை, எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். அவ்வளோ நல்ல மூவி. ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவியை சஜஸ்ட் பண்ண அந்த பர்சனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி சொன்னதுனால தான் நான் அந்த மூவி பார்த்தேன் இப்போது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தோட மியூசிக். அது சொல்லாமல் நான் அதுக்குள்ளே எப்படி இது முடிச்சுட்டு போகலாம். ஸோ மியூசிக் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்டாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன், டியர் ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் மூவி. அதில் மியூசிக் எந்த அளவுக்கு அந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போச்சோ, இதில் இந்த ஹீரோயின்ஸோட அந்த எமோஷன் அவங்க என்ன தான் ரியலாக நடிச்சிருந்தாலும் அங்கே அந்த பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்க மியூசிக் வந்து நம்மளுக்கு இன்னமும் அப்படியே உருக்கி அவங்களுக்குள்ளே அவங்க லைஃப்குள்ளே கொண்டு போச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதில் இருந்துச்சு. அண்ட் ஒரு சாங்குமே இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ